ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். என் பேர் விஜயலட்சுமி. நான் வந்து என் அண்ணன் பையன் அவர் புஷ்பராஜா இப்போ சிறைசாலையில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ அந்த அருள்ராஜ் என்று சொல்கிற அந்த கார்டு ஆஃபீஸர் வந்து மிச்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து அந்த பனிஷ்மெண்ட்னு சொல்லி அவரை வந்து ஒரு சின்ன ஒரு இதில் போட்டு பிளக்கில் போட்டு மூடி அவருக்கு அந்த சாப்பாடுகள் அது மருந்துகள் ஒன்றுமே அவருக்கு இல்லை. இப்போ நான் திங்கக்கிழமை நான் அவரை போயிட்டு பார்க்குற நேரம் அவர் சொன்னார், இப்படி மாமி எனக்கு வந்து அவங்க சேட்டை கழட்டி கொண்டு என்னையோட அடிச்சு கொள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆக்ரிமெண்ட்ல பேல் கிடைக்க இருக்குது, அதால அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து அவங்கள மறுபடியும் சிறையில் போடுறதுக்கு தான் அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ நேற்று நைட்டு தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. மருமகன் தான் அவரை வந்து அடித்த மாதிரி பொய் கேஸ் ஒன்றை போட்டு அவரை மறுபடியும் ஏதோ ஒன்றில் மாட்டி வைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அருள்ராஜ் சொல்கிறவர். அதை தனிப்பட்ட அந்த புஷ்பராஜோட மேலே இவங்களுக்கு இருக்க கோபம் என்னன்னு தான் எங்களுக்கு புரியுதில்லை. ஏன்னா இவ்வளோ கைதிகள் அதில் இருக்கிறாங்க, அவங்களோட யாருடைய பேரும் எந்த நேமுமே இல்லை. புஷ்பராஜா 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 இந்த ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. அது ஏன்னு சொல்லி எங்களுக்கு புரியுதில்லை. அவருக்கு உள்ளுக்கால கோவக்காரங்கள் இருக்கிறாங்க, அவங்க மிச்ச காலம் வருஷமா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நேரம் பணங்கள் கொடுத்து இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நம்ப முடியுதில்லை. அப்ப அதை வந்து எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி எங்களுக்கு இந்த நீதித்துறை அமைச்சர் அவங்களும் எங்களை இந்த முதலமைச்சர் இருக்கிறாங்க ஸ்டாலின் சார் அவங்க எல்லாம் அவங்களோட கவனத்துக்கு கொஞ்சம் அதை எடுக்கணும். என்ன சொன்னா புஷ்பராஜன் சொல்றவர் வந்து உள்ளுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் போயிட்டு அந்த நீதித்துறை அமைச்சர் அந்த அரசாங்க லாயரை கொஞ்சம் போயிட்டு பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு விளங்க அவர் உள்ளுக்கு என்ன பண்றாருன்னு. அவர் வந்து அந்த பழைய புஸ்தகங்கள் பெரிய பெரிய அறிஞர்களோட புக்குகள் அதுகளைத்தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வேற எந்த ஒரு தப்புக்கும் போறதில்லை. இந்திய தேசிய புலனாய்வு முகமையால வந்து அரசு கைது செய்யப்பட்டு 2022 ஆண்டு முதல் வந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு விசாரணை கைதி தான். அவர் என்ன வந்து தண்டிக்கப்படலை, அவர் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை. இந்த விசாரணை கைதியாக இருந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஜெயில் சூப்பரண்டு மேலையும் அங்க இருக்கக்கூடிய காவலர் மேலையும் ஸ்பெசிஃபிக்கா அலிகேஷன் ரைஸ் பண்ணி அந்த அலிகேஷன் மேல வந்து நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ல அது நம்பர் ஆகி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதை நடவடிக்கை எடுத்து உடனடியாக ரிப்போர்ட் கொடுங்கன்னு. அந்த ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர் குறிப்பிட்டு ஒரு 3 அஃபீஷியலை சொல்றாரு. 3 பிரிசன் அஃபீஷியல் வந்து கண்டினியூஸாக அவங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரண்டு மிஸ்டர் அருண்ராஜ் அண்ட் ஒன் ஆஃப் த அஃபீஷியல் பரசுராமன் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இந்த புஷ்பராஜாங்கிறவரை டார்கெட் பண்ணுறதாகவும் இவங்களை மட்டும் இல்லாமல் மற்ற இலங்கை சிறைவாசிகளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இலங்கை சிறைவாசிகளுக்கு வந்து இந்தியாவில் வந்து யாரும் கிடையாது, இதை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது, மனுவுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அலிகேஷன். பொதுவாக இலங்கை சிறைவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு உள்ள நடக்குது. பொதுவாக எல்லா சிறைவாசிகளும் கட்டி கேட்கறேன்னு சொன்னா உண்மைத்தான், அதுதான் நடக்குது. இப்ப அங்க வந்து இப்ப ஒரு பால் பேக்கெட் எடுத்துன்னு சொன்னா அது 50 பேருக்கு கொடுக்குறாங்க. 50 பேருக்கு பச்சை தண்ணியா கலையை கொடுக்குறாங்க. அப்படி சாப்பிடல அந்த ஃபுட்டு சரியா. தனிமை சிறையில வச்சு இவர் அந்த சும்மா செல்லு நாய் கூடு இதுல அடைக்கிற மாதிரி அடைச்சு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு அரைவாசியில திறந்து இப்படித்தான் சாப்பாடு போடுறாங்க. சரியான மாதிரி உணவு இல்ல, அவருக்கு மருத்துவம் இல்ல, அவர் சரியான நோயாளி, அவர் சரியான வருத்தமான ஆள் உண்டு. அவரை வந்து மருத்துவம் செய்ய சொல்லி ஜட்ஜி கொடுத்து ஆர்டருக்கு கூட இவங்க அதை கணக்கெடுக்கிறாங்கல்ல. அது அவங்க பண்ற அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணிக்கொண்டே தான் இருக்காங்க. 3 மாசம் பனிஷ்மெண்ட் பேர்ல அவர் அந்த சிறையில போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க அந்த பிளக்ல. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2 நாள் தான் அவரை கொண்டு வந்து இந்த ஃப்ரீயா மற்றதுகளில் கொஞ்சம் போட்டு நாங்க போய் திங்கக்கிழமை நாங்க போய் பார்த்தோம். இந்த திங்கக்கிழமை அப்ப அதை பார்த்த அந்த ஒரு நாள் தான் சார் பார்த்தோம். வந்து அடுத்த நாள் அதுக்குள்ள அவருக்கு மறுபடியும் இன்னொரு கேஸை போட்டு வச்சுட்டாங்க. ஏன் 12 மாசம் வந்து அவருக்கு அந்த அக்ரிமெண்ட் இதுல வந்து அவருக்கு பேல் கொடுக்க போறாங்க. அந்த பேலை கொடுத்தேன்னு சொன்னா அவருக்கு அவரை முகாம்ல போட்டுருவாங்க தானே, அதுக்கு வேண்டி இன்னொரு கேஸை போட்டு அவருக்கு இன்னும் சிறையில போட்டு அடைக்கிறதுக்கு ஐத்தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னு சொல்லி ஏன் இப்படி இந்த புஷ்பராஜாக்கு மட்டும் இது நடக்குது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.